friends, இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன்ல என்ன ஸ்பெஷல்னா இதுக்கு நம்ம எந்த மசாலா பவுடரும் போட போறது இல்ல. மிளகாய் தூள், தனியா பவுடர், கரம் மசாலா எதுவுமே போடாம வீட்ல இருக்கிற கொஞ்சம் சாமான்களை வச்சு ரொம்ப சுவையா இதை செய்ய போறோம். இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 20-25 மிளகாய் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம போடக்கூடாது. இதில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு போடணும். இவ்வளோ மிளகாவை போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் நம்ம இப்போ போட போகிறோம். இந்த ரெசிபிக்கு நிறைய காஞ்ச மிளகாய் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ காஞ்ச மிளகாவும் சீடோடு போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம சீடெல்லாம் எடுத்துகிட்டு போட்டால் நமக்கு டேஸ்ட்டு இருக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஸ்பைசி கம்மியாக தான் சாப்பிடுவார். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக மிளகா போட்டுக்கிறேன். நார்மலாக இந்த ரெசிபிக்கு நிறைய மிளகா போட்டு அந்த மிளகாவோட தோலிலே தான் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் காஞ்ச மிளகாவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேன். அடுத்து நம்ம சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெடித்ததும் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்த அப்புறம் தான் நம்ம சோம்பு போடணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ கடுகு சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம விதை எடுத்த காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். மிளகா போடும்போது ஸ்டவ் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப காட்டம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும், நெடியாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக வறுத்துக்கோங்க. மிளகா போட்டு ஒரு 1/2 நிமிஷம் கொஞ்சம் அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதில் 1 கப்பு சின்ன வெங்காயம் இதில் நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பாதியாக வெட்டிக்கோங்க. வெங்காயம் போட்டோன்னா கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். இதை ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதக்கிறது ஒரு 70% அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 20 கருவேப்பிலை இலையை போட்டுக்கோங்க. இது கூட சின்ன சின்னதாக வெட்டின தேங்காய் ஒரு 1/4 கப்பு போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டு ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சிக்கனோட தேங்காய் சாப்பிடும்போது தேங்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ பாருங்கள், தேங்காய் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தேங்காயெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். இப்போ சிக்கனை போட்டுக்கணும். நான் ஹோல் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸ்கின்லெஸ்ஸு, போன் அண்ட் போன்லெஸ் ரெண்டுமே இருக்குது. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் போட்டுக்கிறேன். ஹோல் சிக்கனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாம் மிக்ஸ்டு பீஸாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போன்லெஸ் சிக்கனும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கோங்க. சிக்கனை போட்டுட்டு ஒரு 1/2 நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் ஒரு 1/2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாத்திரத்தை மூடி வச்சுடுங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சி. திறந்து பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நீங்கள் சிக்கனை போட்டுட்டு நீங்கள் உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா சிக்கன் கொஞ்சம் வெந்த உடனே தண்ணி விடும். அதை பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அதனால தான் நான் மூடி போட்டு சிக்கனை 1 நிமிஷம் நான் வேக வச்சேன். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதை பார்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இது ட்ரை சிக்கன்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு திரும்பி மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படியே வேகட்டும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சி. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போயிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த மிளகாவில் இருந்த கலர் அப்படியே
தண்ணியில் இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ மூடி போடாமல் இந்த சிக்கன் இருக்க தண்ணியெல்லாம் வந்து சுண்டுற அளவுக்கு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த சிக்கனை வந்து. இப்போ பாருங்கள், எனக்கு தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி போயிடுச்சு. எண்ணெயெல்லாம் வந்து தனியாக சைடில் வந்து பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கழுவுன கொத்தமல்லி வந்து 1/2 கப்பு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்குது. அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வாசனைலாம் நல்லா சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்ச கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்குது. நான் இப்போ தான் பறிச்சுட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். ஸோ அந்த கருவேப்பிலை வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வந்து சைடில் வந்துடுச்சு. இப்போ சிக்கனில் எல்லா மசாலும் நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அங்கங்கே வந்து தேங்காவும் அங்கங்கே தெரியுது. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வேறு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுட சுட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.